இறைவன் நுரையும் காவியம், இறைவன் நுரையும் காவியம், இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம், ஆலயமணியே அவர் கூறலாம். அழைக்கும் இறைவன் தருமொழியாம், ஆலயமணியே அவர் கூறலாம். அழைக்கும் இறைவன் தருமொழியாம், பீடமே அன்பின் பிரசன்னமா, பீடமே அன்பின் பிரசன்னமா, பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா. ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். கடவுளே, நீர் புறப்பட்டு உம்முடைய மக்கள் முன் நடந்து சென்று அவர்களோடு தங்குகையில் பூவுலக அருந்தது, வானம் மழையை பொழிந்தது. அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, தாழ்ச்சியோடு பணி செய்ய வேண்டும் என்ற அந்த செய்தி இன்றைய நாளின் நற்செய்தியினூடாக மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவுங்களை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு ஆண்டவர் எங்களை உயர்த்துவார் என்ற அந்த செய்தி எங்களோடு இன்றைக்கு பகிரப்படுகின்றது. இன்று இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஜூலியஸ் சீசர் என்பவருடைய வாழ்வுக்காக மன்றாடுவோம். கடந்த 50 ஆண்டுகளாக 50வது பிறந்த நாள், கடந்த 50 ஆண்டுகளாக ஆண்டவர் இவரோடு சேர்ந்து பயணித்து இவர் தனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறி தொடர்ந்து ஆண்டவருடைய அருட்துணை இவரோடு இருக்க வேண்டும் என்று மன்றாடிக் கொள்வோம். ஹாமில்டன் யூடனோஜன் என்பவர்கள் நிரந்தர வீசா கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றார்கள். இவருடைய வேண்டுதல் ஆண்டவருக்கு வந்ததாக இருக்கவும் இவருடைய எதிர்கால வாழ்வு ஆண்டவரினாலே வழிநடத்தப்படவும் மன்றாடிக் கொள்வோம். இறந்து போன குருசு பிள்ளை அந்தோனி குரூஸ், லோரன்ஸ் அலெக்சாண்டர், மடுத்தீன் லோரன்ஸ், மடுத்தீன் லாசரஸ், லாசரஸ் பிலோமினம்மா, மடுத்தீன் லாசரஸ், லாசரஸ் பிலோமினம்மா, அருட்சகோதரி மடுத்தீன் மேரி ஜூட், ஞானமுத்து ஆண்டனி ரீட்டர், பீட்டர் தோமஸ் பிள்ளை, ஜேசீலன், தொம்மையப்பு மரியதாஸ் ஜீவன், கிறிஸ்டலோஜா ஜேசுரத்னம் 10வது ஆண்டு, துரையன் குஞ்சு தம்பி, சிமியான் மிக்கேல், மிக்கேல் மரியநாயகி, ஏரோனி மெனுவல், மெனுவல் ஜூலியன், ஜூலியஸ் சுபாஜினி, செல்வம் கிரகரி, கிரகரி ஆண்டனைனஸ், ஜான்ஸ் ரீட்டா, கொன்சன்டைன் ரஞ்சன், பிளேவியன் மேரி மேக்டலின், அந்தோனி பிள்ளை மேரி கிரேஸ், வின்சென்ட் மரியநாயகம், அந்தோனி பாபிலால், பெர்டினன் பிலோமினா, கேப்ரியல் ஃப்ளோரா மரியாம்பிள்ளை ஆரோக்கியம், கமில், பெர்னாண்டோ தேவராஜ், பெர்னாண்டோ விஜயராஜ், பெர்னாண்டோ ஆனந்தராஜ், பிலிப் மரியதாஸ், சின்னத்துறை தவமணி, ரவி ஜோனி ஜக்ஷன், விஜயன் மேரி ஷியாமலா, அந்தோனி பிள்ளை பீட்டர், மனுவல் கத்தரினம்மா, மனுவல் அந்தோனி பிள்ளை காமலிட்டா என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும், இவருடைய பிரிவினாலே துயருகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆறுதல் படுத்தவும் திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் கொண்டாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெருவிரக்கத்தின் வியத்தகு அருள் அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்க திருவிழமான அவர்களில் மது முடிவில்லா அருளின் கொடையும் ஆசியும் நிலை பெறச் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிளரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவில் இருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையில் இருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறவராயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் செய்யை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டுமென்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார்.
தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்து இஸ்ரவேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கை பெறுங்கள் என்று இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யாரென நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே உமது பேரன்பை என்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிளமையின் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். நீர் மீது அன்பு கூர்ந்து உமது இரக்கத்தினால் பாவங்களில் இருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 16 தொடக்கம் 20 வரை. காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது: பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரை பற்றியும் நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன் அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இயேசுவினுடைய வாழ்விலையும் அவருடைய பணிகளையும் அவருடைய போதனைகளையும் சுருக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான புண்ணியமாகவோ அல்ல செயலாகவோ இருக்கக்கூடியது தாழ்ச்சி என்றதான். தாழ்ச்சி தான் அவருடைய வாழ்வின் இலக்காகவும் இலட்சியமாகவும் நோக்கமாகவும் இருந்தது. கடவுள் நிலையில் இருந்த அவர் தம்மை வறுமையாக்கி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்திலே சொல்லுகின்றார். இயேசுவினுடைய அந்த தாழ்ச்சியான அந்த வருகை, கடவுள் நிலையில் இருந்தவர் மனிதனாக வந்த ஒரு தாழ்ச்சியான ஒரு சிறப்பான செயல். அதோடு சேர்ந்ததாக தன்னுடைய வாழ்விலே பணியிலேயும் தன்னை தாழ்த்தி மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவர் தன்னிலே முழுமையாக இருந்தபடினாலே தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு உணர்வு அவருக்குள்ளே இருந்தது. அவர் மனிதனாகவும் இறைவனாகவும் முழுமையான மனிதனாக முழுமையான இறைவனாக இருந்தார். ஆகவே அவருக்குள்ளே அந்த முழுமைத்தன்மை இருந்தபடினாலே, ஒரு நிறைவு இருந்தபடினாலே அவர் தன்னை தாழ்த்தி மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியதாக இருந்தது. தன்னை தாழ்த்துகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி இறுதியாக அவர் உன்னதமான ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறார். குருவும் தலைவருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொன்னால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த பாதங்கழுவின சடங்குக்கு பிறகு நடைபெறுகின்ற உரைவார்த்தை பகுதி தான் இன்றைக்கு நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கணும். ஆகவே தாழ்ச்சி என்ற புண்ணியம், தாழ்ச்சி என்ற வாழ்க்கை முறை தான் இயேசு எங்களுக்கு தருகின்ற ஒரு உன்னதமான வாழ்க்கை முறையாக இருக்கிறது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று பேசுகிறோம். சோதரங்களே, பல வேளைகளிலே எங்களுக்குள்ளே இந்த தாழ்ச்சி என்ற உணர்வு அதிகம் வராமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பது நாங்கள் ஒரு நிறைவுள்ளவர்களாக மாறாதபடியினால். எங்களுக்குள்ளே பல பலவீனங்கள், எங்களுக்குள்ளே பல குறைபாடுகள் இருக்கின்ற பொழுதுதான் அவைகளை நாங்கள் மறைத்து கொண்டு நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் எல்லாம் வல்லவர்கள், நாங்கள் எல்லாரிலையும் சிறந்தவர்கள் என்று காட்ட முற்படுவோம். எங்களில் இருக்கின்ற அந்த தாழ்வு மனப்பான்மை தான் எங்களை ஒரு மேலான மனிதர்களாக காட்டுவதற்கு காரணமாக மாறுகின்றோம். நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு முழுமை அடைந்தோம் என்று சொன்னால், எங்களுக்குள்ளே ஒரு நிறைவை கண்டோம் என்று சொன்னால், நாங்கள் அந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே செல்ல மாட்டோம். தாழ்ச்சியை நாங்கள் கடைப்பிடித்துக் கொள்வோம். இந்த காலத்தில் இன்னும் அதிகமாக இப்படியான உணர்வுகள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். நான் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய தலைவர் என்று சொன்னால், நான் தான் உலகத்திலே இருக்கிற பெரிய மனிதன் நினைக்கிது கொள்வோம். நான் ஒரு சிறிய ஒரு பணிக்கு பொறுப்பாக என்னை விட்டால் நான் தான் நினைத்துக்கும் பொறுப்பண்டு, நான் தான் நடுவில் நின்று எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறோம். நாங்கள் எங்களை தாழ்த்தாத தன்மைகள் இந்த காலத்தில் அதிகரித்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பேரையும் பெரிதுபடுத்த வேண்டும் என்பதான் நோக்கமே ஒழிய, பணி செய்வது என்பது அங்கே ரெண்டாம் கட்டமாக தான் இருக்கும். இதுதான் முதலிடம் பெறுகிறது. அதனாலே தான் பல மனஸ்தாபங்களும் பல ஆரோக்கியமற்ற உறவுகளும் எங்களுக்குள்ளே உருவாகணும். நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு நிறைவையும் முழுமையும் கண்டோம் என்று சொன்னால், நான் இவ்வளவு தான், நான் ஒரு குடும்பத்தின் தலைவன் என்றால் குடும்பத்தின் தலைவன் தான், நான் ஒரு அமைப்பின் தலைவன் என்றால் தலைவர் தான், நான் ஒரு சிறு பொறுப்பை தந்திருக்கிறேன் சொன்னால் அவ்வளவுதான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ளே வருகின்ற பொழுதுதான் நாங்கள் இந்த தாழ்ச்சி என்ற மனப்பான்மையை, தாழ்ச்சி என்ற வாழ்க்கை முறையை எங்களுக்குள்ளே வாழ முடியும். அதுதான் இயேசு எங்களிடம் அழைக்கின்றார். இயேசுவினுடைய போதனைகளிலே அடிநாதமாக இருப்பது தாழ்ச்சி என்ற உணர்வு தான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற அந்த சிறப்பான செய்தி மீண்டும் ஒரு முறை இன்றைய எங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. நாங்கள் தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக இருக்கிற பொழுது நாங்கள் நிறைவாக இருப்போம், முழுமை அடைவோம் என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ளே அதிகம் பெறுவோம். பல வேளைகளில் நாங்கள் எங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்வதாலே தான் நாங்கள் சமுதாயத்தில் சிறந்தவர்களாக மாறுகிறோம் என்று எண்ணுகின்றோம். அது பிள்ளையானது, அது எல்லோருக்கும் தெரியும். என்னுடைய நிலை, என்னுடைய உண்மை நிலை எல்லோருக்கும் தெரியும். ஆகவே நான் பெரிய ஆளாக காட்டிக்கொள்கின்ற பொழுது அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். நிறைவாக இருக்கிற ஒருவன் தன்னை தாழ்த்துகிற பொழுது அங்கே அவனுக்கு மதிப்பு உருவாகும். அதுதான் இயேசு உங்களுடைய சொல்லுகிறார், இயேசு உங்களுக்கு செய்து காட்டினார். அவர் நிறைவுள்ளவராக இருந்தபடினாலே தான் எல்லா விஷயங்களையும் தன்னை தாழ்த்தி ஏற்றுக்கொள்கின்றார். அவை அன்பான சகோதரங்களே, தாழ்ச்சி என்ற மன உணர்வு எங்களுக்குள்ளே அதிகம் வளர வேண்டும் என்றும், இக்காலத்திலே அற்றுப்போகின்ற ஒரு தன்மையினாலே தான் ஆரோக்கியமற்ற உறவுகள் எங்களுக்குள்ளே உருவாகிறது, ஆரோக்கியமற்ற செயல்பாடுகள் எங்களுக்குள்ளே அதிகரித்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே
தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக எங்களை தாழ்த்தி மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே அதிகரிக்க வேண்டும் என்று திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடிக்கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எமது திருச்சபை தாழ்மையான சேவையின் மூலம் கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு வெளிப்படுத்தி அவரால் அனுப்பப்பட்டவர்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் மனம் பெற அருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆட்சி செய்வதற்கு பதிலாக சேவை செய்வதின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நீதியுடனும் தாழ்மையுடனும் மக்களை வழிநடத்த அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என மொழிந்த இறைவா, நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக இருக்க உமது அருளை எங்கள் பங்கு மக்கள் அனைவர் மீதும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக்கொள்வோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகூர்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை நிறைவாக்கணும். தங்களுடைய வாழ்வில் தங்களுடைய இருப்பிலே நிரந்தரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, நிரந்தர வீசா வேண்டும் என்று சபிக்கின்ற சகோதரர்களை நீர் இரக்கத்தோடு கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான வசதியை நீர் ஏற்படுத்தி கொடுக்க நீர் சுத்தம் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இறந்து போன உறவுகளுக்கு ஆசபிக்கின்றோம். சிறப்பாக இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் பெயர் சொல்லி சபிக்கின்ற பெயர் குறிப்பிட்டு மன்றாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் அமைதி அளித்தள்ளும், நிலைவாழ்வு அளித்தள்ளும், நித்தியம் அவர்கள் மோடு வாழக்கூடிய அந்த பேட்டை கொடுக்க வேண்டும் என்றும் என் அன்பான ஆண்டவரே, எங்கள் வாழ்வுக்கு தேவையான அருள் வரங்களை நிறைவாக தாரும். எங்களோடு சேர்ந்து நாங்கள் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் தாழ்ச்சியான மனதோடு எல்லோரையும் ஏற்று வாழக்கூடிய இந்த உயர்ந்த மனப்பான்மையை தாரும். அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கின்ற காலநிலையினாலே பாதிக்கப்படுகின்ற எல்லோரையும் கனிவோடு கண்ணோக்கி இந்த காலநிலை மாற்றத்தை உருவாக்கி எல்லோருக்கும் ஒரு அமைதி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவா. தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவா. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமெங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமெங்கே. அன்போடு நான் வாழவே சிந்தும் கண்ணீரை நான் மாற்றவே. அன்போடு நான் வாழவே சிந்தும் கண்ணீரை நான் மாற்றவே. நல்ல அன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவே. என் வாழ்வை பலியாக்குவே. தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும்
எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இந்த காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னடியராது பருந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான் அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மளவும் மதிரப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித யோசேப், கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர், இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் இந்த உலகத்தின் தீமைகள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இறை பராமரிப்பை பெற விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி பெறுக, மது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திலிருந்தல்ல நான் தகுதியற்ற, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக.
கொடுத்தேன் உறவை தேடினேன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீ தானே என்னெல்லாமே. எனில் வாரும் என் இயேசுவே, பயணம்தான் நான் செல்ல பாதை நீயாகவே. வாழ்வெல்லாம் இனிதாகவே, சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நின்று வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடினேன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீ தானே என்னில்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே. உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் எனக்காகவே. என் சொந்தம் நீயாக, என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடினேன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீர் தானே என்னில்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் முற்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்ம எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. இன்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த
நன்றி 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 பலி. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிகளிலே. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிகளிலே. ஆராதனை 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 ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.